السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினத்திலிருந்து தொடர்ச்சியாக 7 நாட்களுக்கு இந்த 7 திக்ரையும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு திக்ர் வீதம் நாம் இதனை ஓதுவோம். அல்லாஹ் நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான். இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் இதனை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 7 திக்ருகளும் மிகச்சிறந்த திக்ருகள். அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள், அதே போன்று சலவாத்துகள். இந்த 7 திக்ரையும் 7 நாட்களுக்கு ஓதுவோம். இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய சிறிய பெரிய அனைத்து தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருவான். அதில் முதலாவது திக்ர் யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன். இரண்டாவது திக்ர் யா காதியல் ஹாஜாத், யா காதியல் ஹாஜாத். அதே போன்று மூன்றாவது திக்ர் யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம். நான்காவது திக்ர் லா இலாஹ இல்லா அன்தல் மலிக்குல் ஹக்குல் முபீன், லா இலாஹ இல்லா அன்தல் மலிக்குல் ஹக்குல் முபீன். அதே போன்று ஐந்தாவது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மது, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மது. ஆறாவது திக்ர் யா ரப்பல் ஆலமீன், யா ரப்பல் ஆலமீன். அதே போன்று ஏழாவது திக்ர் யாதல் ஜலாலி வல் இக்ராம், யாதல் ஜலாலி வல் இக்ராம். இந்த 7 திக்ருகளையும் நாம் தொடர்ச்சியாக 7 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திக்ர் வீதம் நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அவன் பூர்த்தி செய்து தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.